அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, ஆழ்வார்பேட். டாக்டர் அருண்குமார் சார், மூத்த அறுவை சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் ஆஷிக், ரேடியாலஜிஸ்ட், அண்ட் டாக்டர் மகேஷ் சார், மெடிக்கல் டைரக்டர், அண்ட் டாக்டர் கமல் அண்ட் மிஸ்டர் அயனார், அவங்க கேத்லாப் பிளஸ் மை அசோசியேட். இன்னைக்கு வந்துட்டு we are going to talk about ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரொசீஜர். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஹார்ட்டை பொறுத்த மட்டும் 4 வால்வ் இருக்கும். மைட்ரல் வால்வ்ன்றது மேலே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஏடிஎம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிலுக்கு பிளட் கொண்டு போகிறது. அயோட்டிக் வால்வ் ரைட் சைடில் ட்ரைகஸ்பிட் அண்ட் பல்மனரி. அயோட்டிக் வால்வ் சுருக்கம் வர்றது நிறையா வயசானவங்களுக்கு. அது இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. சர்ஜரி இல்லாமல் டிரான்ஸ்கேத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். பண்ணிட்டா 48 ஹவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் மைட்ரல் வால்வ், நேட்டிவ் மைட்ரல் வால்வ் என்னும்போது இந்த மைட்ரல் வால்வ் சுற்றி ஒரு ஃபைப்ரஸ் இது இருக்கும், நல்லா டஃபாக இருக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதிகம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் ஏட்ரிக்கும் நடுவில். பட் சில பேருக்கு அந்த ஃபைப்ரஸ் இது வந்து கால்சியம் ஆகிடும். கால்சியம் ஆகிட்டா அதுக்கு பேர் மைட்ரல் ஆனுலார் கால்சியம்னு சொல்றது. மைட்ரல் ஆனுலார் கால்சியம் வரக்குள்ள சில பேருக்கு சுருக்கம் வரும் வால்வில், சில பேருக்கு வால்வில் லீக் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே இருந்தது, சுருக்கம் அதிகமா இருந்தது, லீக்கும் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்கேத்தீட்டர் வால்வ் அதுல கொண்டு போய் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒண்ணு அங்க ஆங்கரிங் அங்கேயே பொருந்தணும், ரெண்டாவது வால்வை சுத்தி லீக் வரக்கூடாது. மைட்ரல் வால்வ் வந்து எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்ம போடுற வால்வ் வந்து சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். தேர்ட் திங் வந்து மைட்ரல் வால்வும் பிளட் வெளியில போறது, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அவுட் ஃப்ளோ ட்ராக்ட்னு சொல்றது, அதுவும் ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட். இந்த வால்வ் ரொம்ப டீப்பா போச்சுன்னா அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ரொம்ப மேலே வந்துச்சுன்னா அந்த வால் வழியா லீக் வரும். ஸோ இதுக்கு சர்ஜரி வந்து மைட்ரல் ஆனுலர் கால்சியம் சர்ஜரி வந்து ரிஸ்க் அதிகம். அதுவும் ஹெவி கால்சியம் இருக்கும்போது கால்சியம் ஃபுல்லாக எடுத்துட்டு சர்ஜரி பண்ணணும். இந்த கால்சியம் ரிமூவ் பண்ற மெக்கானிசமே வந்து பாடியில் ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும். அதுவே வந்து பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா மார்டாலிட்டி ரேட் அப் டு 30% வரைக்கும் இருக்கு 1 month. டிரான்ஸ்கேத்தீட்டர் வால்வ் அசச் நார்மலாக போடுறது கஷ்டம். ஸோ ப்ரொசீஜர் இப்போ இது வரைக்கும் டெவலப் பண்ணது வந்து அதே டிரான்ஸ்கேத்தீட்டர் வால்வை ஹார்ட் ஓப்பன் பண்ணி மேலே லெஃப்ட் ரைட்டில் வந்து டைரக்ட் விஷுவலைசேஷன்ல இம்ப்ளான்ட் பண்றது தான் சோஃபார் டெக்னிக் ஹஸ் பின் யூஸ். ரெண்டாவது அந்த வால்வை சுற்றி ஃபெல்ட்னு சொல்றது, அதை ஸ்டிச் பண்ணி அந்த சர்க்குலர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மீதி இருக்கிற கேப் அந்த ஃபெல்ட் ஃபில் பண்ணி. பட் சில பேருக்கு இந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்றதே கஷ்டம். ஸோ இந்த பேஷண்ட் 83 வயசு, 2 தடவை ரேடியோ தெரப்பி பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி சிஏ பிரஸ்ட் கார்சினோமா இருந்து சர்ஜரி பண்ணி ரேடியோ தெரப்பி, ரெண்டாவது ஃபுட் பைப் சிஏ ஈசோஃபேகஸ்ன்னு சொல்றது, அதுக்கு ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்கு. ஒரு தடவை ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது உள்ள இருக்கிற டிஷ்யூலாம் ஒட்டிக்கும், அப்போ சர்ஜரி பண்ண முடியாது. நார்மல் சர்ஜரியும் பண்ண முடியாது, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியும் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு அடிக்கடி ரெக்கரண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், மாசம் 2-3 தடவை அட்மிஷன் இருந்தது. இது போக மற்ற ப்ராப்ளம்ஸும் இருந்தது. ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்ல மெஷின் வைக்கிறது, ப்ளஸ் டிபி இருந்தது 6 months. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே இல்லாமல் இருந்தாங்க, சர்ஜரியும் இல்லை, சஃபரிங், தூங்கவும் முடியாது, உட்காந்துட்டே தூங்குறது, கால் வீக்கம், மூச்சு வாங்குறது, இதே மாதிரி இருந்தது மாற்றலாம். ஸோ தீர்வு எப்படின்னு பார்த்தாக்கா ஹார்ட் டீம்னு சொல்றது, கார்டியாலஜிஸ்ட், இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த சேம் ப்ரொசீஜர் ஹார்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்றோமோ அது கால் வழியா ஒரு சின்ன கட் பண்ணி டைரக்டா அந்த வால் பொறுத்துனது. ரெண்டாவது வந்து அந்த வால்வை சுத்தி எக்ஸ்டர்னல் ரேப், அடிஷ்னலா ஒரு ரேப் கொடுத்து, ஸோ அது ஆங்கரிங்க்கு வால் உட்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், லீக்கையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் அது கொண்டு போயிட்டு அந்த பலூன் வச்சு வால் ஓப்பன் பண்ணிட்டு, டெக்னாலஜி வந்து 3D எக்கோ அண்ட் சிடி ஸ்கேன் அதை யூஸ் பண்ணி அது ரெண்டுமே கேத்லாப்ல வந்து பார்த்து வால் சரியா பொருந்தினதுக்கு அப்புறம் அதை எடுத்தது. தேர்ட் மேஜர் ப்ராப்ளம், இந்த வால் பொருத்தும் போது மூமெண்ட் ஒரு சைடு இல்லை ஒரு சைடு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்கு அயோட்டிக் வால்வ்ல ஒரு பலூன் வச்சு இன்ஃப்ளேட் பண்ணி கிஸ்ஸிங் பலூன் சொல்றது, இங்க ஒரு பலூன் இங்க ஒரு பலூன், அப்போ ஓரியன்டேஷன் வில் பி டைரக்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் இட்ஸ் பீன் டன். கால் வழியா டிரான்ஸ்கேத்தீட்டர், டிரான்செப்டல், mitral valve in MAC, mitral annular calcium, with so much planning and 3D modeling.